உலகின் முதல் சிஎன்ஜி பைக்கை ஜூலை 5ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அதிகாரப்பூர்வமாக அறிமுகம் செஞ்சுருக்காங்க பஜாஜ் நிறுவனம். இந்த பைக்கோட விலை வந்து 95,000 ரூபாயிலேருந்து ஆரம்பிக்குது. 95,000லேருந்து 1,05,000 வரைக்கும் இந்த பைக்கோட விலை இருக்குது. மொத்தம் 3 வேரியண்ட்டில் இந்த பைக் வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க. பேசிக் மாடல்லேருந்து ட்ரம் பிரேக்லேருந்து ஹையண்ட் மாடல் வந்து 1,05,000 டிஸ்க் பிரேக் வரைக்கும் இருக்குது. மொத்தம் 3 வேரியண்ட்டில் இந்த பைக்கை அறிமுகப்படுத்தியிருக்காங்க. 95,000, 1,00,000, 1,05,000ன்னு. ஒரே நேரத்தில் இந்த பைக்கில் வந்து சிஎன்ஜி மற்றும் பெட்ரோல்னு மாறி மாறி இயக்கக்கூடிய வகையில் அமைத்திருக்காங்க. இது ஒரு ஹைப்ரிட் மாடலான பைக்காக இருக்குது. இந்த பைக்கை வந்து இயக்குவதற்கு வந்து 1 கிலோமீட்டருக்கு ₹1 தான் வந்து எரிபொருள் செலவாகும்னு வந்து சொல்லியிருக்காங்க. இந்தியாவில் பெட்ரோல் விலை அதிகமாக இருக்கிறதுனால மக்கள் பலரும் வந்து எரிபொருளுக்கு பெரும் பொருட்செலவு செய்துட்டு வராங்க. இதை கட்டுப்படுத்தும் முறையிலும் குறைக்கும் முறையிலும் வந்து மக்கள் வந்து குறைந்த விலையில் மக்களுக்கு லாபம் தரும் வாகனங்களை வந்து உருவாக்குவதை தீவிரமாக பல நிறுவனங்களும் முயற்சி செஞ்சுட்டு வராங்க. அதன் ஒரு பலனாக தான் தற்போது பஜாஜ் நிறுவனம் இந்த சிஎன்ஜியில் இயங்கக்கூடிய பைக்கை வந்து உருவாக்கியிருக்காங்க. பொதுவாக வந்து சிஎன்ஜின்னு வந்து பார்த்திங்கன்னா காரு, 3 சக்கர வாகனங்களான ஆட்டோக்குள்ளே தான் நம்ம பார்க்க முடியும். இதெல்லாம் வந்து இந்த சிலிண்டரை பொறுத்துவது சுலபம். ஏன்னா நம்மளுக்கு ஸ்பேஸ் வந்து அதிகமாக இருக்கும். ஆனால் பைக்கில் வந்து பொறுத்தது மிகவும் வந்து கடினம். அதனால தான் வந்து பல நிறுவனங்கள் வந்து சிஎன்ஜி பைக்கை உருவாக்குவதில் வந்து கவனம் செலுத்தலை. ஆனால் பஜாஜ் வந்து வேறு விதமாக யோசித்து ஏன் வந்து பைக்லேயுமே வந்து சிஎன்ஜி டேங்கை பொருத்தக்கூடாது அப்படின்னு வந்து யோசிச்சுருக்காங்க. அந்த வகையில் தான் இந்த பைக்கை வந்து உருவாக்கியிருக்காங்க. இந்த சிஎன்ஜி டேங்க் வந்து பார்த்திங்கன்னா சீட்டுக்கு அடியில் இருக்குது. அதாவது பெட்ரோல் டேங்க் இருக்கும், அதுக்கப்புறமா அந்த சீட்டுக்கு அடியில் வந்து இந்த சிஎன்ஜி டேங்கை பொருத்தியிருக்காங்க. அதே போல் சிஎன்ஜி நிரப்புவதற்கு வந்து நம்ம நார்மலாக வந்து பொதுவாக எப்படி நம்ம பெட்ரோல் நிரப்புமோ அதே போல் பெட்ரோலை நம்ம நிரப்பிக்கலாம். அதுக்கு பக்கத்துலேயே வந்து சிஎன்ஜி நிரப்புவதற்கான ஆப்ஷனும் வந்து கொடுத்துருக்காங்க. மொத்தமாக இதில் வந்து பெட்ரோல் வந்து 2 லிட்டரும் அதே போல் சிஎன்ஜி வந்து 2 கிலோவும் நம்ம ஃபில் செஞ்சுக்கலாம். பஜாஜ் நிறுவனத்துடைய இந்த உலகின் முதல் சிஎன்ஜி பைக்கோட பெயர் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீடம்னு வச்சுருக்காங்க. இந்த பைக்கில் கொடுத்துருக்கும் இன்ஜின் வந்து பார்த்திங்கன்னா 125cc இன்ஜின் பொருத்தப்பட்டிருக்கு. இதில் பெட்ரோல் 2 லிட்டரும் அதே போல் வந்து சிஎன்ஜி டேங்க்கில் வந்து 2 கிலோ சிஎன்ஜி நம்ம நிரப்பிக்கலாம். இப்படி நிரப்பும் பொழுது நாம் 330 கிலோமீட்டர் வரைக்கும் நம்ம பயணிக்க முடியும்னு வந்து சொல்லியிருக்காங்க. இந்த பைக்கில் இருக்கிற 125cc இன்ஜினை பொறுத்த வரைக்கும் வந்து 9.5 PS பவரையும் 9.77 Nm டார்கையும் வெளிப்படுத்தும். சாதாரண பைக்கை போலவே வந்து இந்த பைக்கையுமே வந்து பவர்ஃபுல்லான பைக்காக உருவாக்கியிருக்காங்க. இந்த பைக்கோட பின்புறத்தில் வந்து லிங்க்டு மோனோஷாக் சஸ்பென்ஷன் சிஸ்டம் வழங்கப்பட்டிருக்கு. இந்த பைக்கோட பாதுகாப்புக்கு வந்து பஜாஜ் நிறுவனம் மொத்தமாக 11 விதமான சோதனையும் செஞ்சுருக்காங்க. இந்த 11 விதமான சோதனைகளுமே வந்து இந்த பைக் வெற்றிகரமாக கடந்து வந்திருக்கு. குறிப்பாக சொல்லப்போனால் இந்த பைக்கை வந்து பெரிய ட்ரக்கை கொண்டு ஏற்றி சென்றிருக்காங்க. இப்படி பைக்கு மேலே வந்து இந்த பெரிய ட்ரக்கு வந்து ஏறி இறங்கும் பொழுது வந்து வண்டியில் இருக்க இந்த சிஎன்ஜி டேங்க் வந்து எதுவுமே வந்து வெடிக்கவில்லைன்னு பாதுகாப்பாக இருப்பதாகவும் சொல்லியிருக்காங்க. இதுபோல் சிஎன்ஜி டேங்க் பாதுகாப்பாக இருப்பதற்கான 11 விதமான டெஸ்ட்டுகளையும் வந்து செஞ்சுருக்காங்க, கிராஷ் டெஸ்ட் உட்பட. இந்த சோதனைகளில் சிஎன்ஜி டேங்க் வந்து வெடிக்கும் அபாயம் இருக்குதா அல்லது லீக் ஆகும் அபாயம் இருக்குதா, இது போல் வந்து பலவிதமான சோதனைகளும் வந்து செஞ்சுருக்காங்க. அத்தனை சோதனைகளிலுமே வந்து எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் சிஎன்ஜி டேங்க் சிறப்பாக செயல்படுது. இந்த சிஎன்ஜி வாகனத்தை ஒருவர் வந்து 5 ஆண்டுகள் வந்து பயன்படுத்தும் போது அவர் கிட்டத்தட்ட 75,000 வரைக்கும் சேமிக்க முடியும்னு வந்து சொல்லியிருக்காங்க. இந்த பைக்கில் ஏற்கனவே வந்து நீளமான சீட்டு இருக்கிறதுனால பைக்கை ஓட்டி கொண்டு போகும்பொழுது வந்து பெட்ரோலுக்கும் சிஎன்ஜிக்கும் மாறி மாறி நம்ம சுவிட்ச் செஞ்சு கொள்ளலாம். அதற்கான தனியாக வந்து சுவிட்சுமே வந்து இவங்க வழங்கியிருக்காங்க. இதில் மொத்தமாக வந்து 3 வேரியன்ட் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லியிருந்தாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீடம் 125 இன்ஜின், டிஸ்கோ எல்இடியும், ஃப்ரீடம் 125 இன்ஜின், ட்ரம் எல்இடியும், ஃப்ரீடம் 125 ட்ரம்மும், இது போல் வந்து 3 வேரியண்ட்டில் அவங்க கொடுத்துருக்காங்க. அதாவது 95,000 ரூபாய்க்கு கிடைக்கும் வண்டியில் வந்து பார்த்திங்கன்னா வெறும் ட்ரம் பிரேக் தான் இருக்கும். அதே போல் வந்து 1,00,000 ரூபாய்க்கு கிடைக்கும் வண்டியில் வந்து பார்த்திங்கன்னா ட்ரம் பிரேக்கும் எல்இடியும் இருக்கும். அதே போல் 1,05,000 ரூபாய்க்கு கிடைக்கும் பைக்கில் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்க் பிரேக்கும் அதே போல் எல்இடியும் நம்மளுக்கு கிடைக்கும். இந்த விலை எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எக்ஷோரூமோட விலை. மேலும் இது போன்ற பயனுள்ள தகவல்களுக்கு ஆர்எம்டி தமிழ் யூடியூப் சேனலை பார்க்கும். நன்றி, வணக்கம்.